இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம், இந்த வசனத்துக்குள்ளே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 43:4 நம்மத்தில் வாசிக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ கணம் பெற்றாய். யார் கணம் பெற முடியும்? ஆண்டவர் நேசிக்கிறவங்க, ஆண்டவர் யாருக்கு அன்பா இருக்கிறாரோ அவர் எல்லாருமே என்ன செய்ய முடியும்? கணம் பெற முடியும், உயர்த்தப்பட முடியும்ங்கிறத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சிநேகிக்கிறதுனால, ஆண்டவர் ஒருத்தர் நேசிக்கிறதுனால, ஆண்டவர் ஒருத்தருக்கு அன்பா இருக்கிறதுனால அவங்க எப்படி செய்ய முடியும்? கணம் பெற முடியும். யார் கணம் பெறுவாங்கிறத நம்ம நீதிமொழியில ஒரு வருஷத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்த அவனை தாழ்த்தும், மனத்தாழ்வு உள்ளவனும் கண்ணுமடையும். மனத்தாழ்வு உள்ளவர்கள் தான் கண்ணுமடைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான சகோதர சகோதரியில தேவ பிள்ளைகளை நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க மனத்தாழ்மையாக இருப்பீங்கன்னா ஆண்டவர் முன்பாகவும் நீங்க மனத்தாழ்மையா இருக்கும்போது எல்லாத்திலையும் அந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்தும். தாழ்வு உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இங்க மனத்தாழ்வு உள்ளவர்கள் கணம் பெற முடியுமா? அவர்களை ஆண்டவர் நேசிப்பார். மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது இதை கேட்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க மட்டும் நீங்க மனத்தாழ்மையா இருந்தாலும் சரி, இன்னும் நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை கணம் பெற செய்வார். எந்தெந்த இடத்துல நீங்க கணம் நான் பெற முடியலையே, நான் தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறேனே, நான் உயர்த்தப்பட முடியலையே, என்னை யார் மதிக்க மாட்டேங்கிறார்களே அப்படிலாம் சொல்லி நீங்க வேதனைப்பட்டிருக்கலாம். மனத்தாழ்மை தேவை. மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நேசிப்பாரு, உங்களை கணம் பண்ணுவாரு, உங்களை உயர்த்துவாரு. அதில் சந்தேகமே இல்லை. இன்று முதல் நீங்க முயற்சி எடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தப்படுறாரு, உங்களை கணம் பண்ணுவாரு. எல்லாருத்துல உங்களை ஒரு நல்ல ஒரு கணவன்களாக, உங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களாக எல்லாரும் புரிந்து கொள்ற அளவுல ஏசப்பா உங்களை கணம் பண்ணுவாரு, உங்களை உயர்த்துவாரு. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஒரு தோத்திர நன்றி தகப்பனே. ஏசப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, உங்களை பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க கணம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உங்கள் தோத்திரையே என்ன மதிக்கலையே, என்னை கணவனமாக நினைக்கிறார்களே என்று சொல்லி யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ தெய்வமே உங்கள் தோத்திர நன்றி ஏசப்பா. அப்பா உங்கள் ஸ்தோத்திரம். மனத்தாழ்வு உள்ளவர்களை நீர் ஆண்டவரை கணம் பண்ணுவே இருக்கிறது ஆண்டவர் நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா கலைஞ சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே அப்பா உங்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை நீங்க கணம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரை சில வேலையில ஆண்டவரை படிப்பில் ஆண்டவரை அப்பா உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை உயர்த்தப்பட முடியாதே, வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரை உயர்த்தப்பட முடியாதே, யார் ஆண்டவரை கனவீனமாக நினைக்கிறார்களோ, ஆண்டவரை அல்பமாக நினைக்கிறார்களோ அந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆண்டவரை அப்பா கணம் பண்ணி ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை கட்டெடுங்கப்பா. மகிழ்ச்சியை நீர் கொடுங்க ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரம் நன்றியே சப்பா. அப்பா நீர் கிரியை செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள நீர் உதவி செஞ்சு ஆண்டவரே அப்பா கிருபைகள் கொடுங்க ஆண்டவரே. அப்பா உங்கள் ஸ்தோத்திரத்தினால திருமண நாளை சந்திக்கிறவர் ஆண்டவரை குடும்பத்தினார்களுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வமே அவர்கள் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்பா உங்கள் ஸ்தோத்திரம் இந்த வருஷம் குடும்ப ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும், சமாதானமா இருக்க உதவி செய்யும், குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தோத்திரம் தெய்வமே. உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா ஜெபிக்கிறோம். தெய்வமே எல்லாரும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா உங்க பிள்ளைகளை இந்த வருஷத்துல கணம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரையா அப்பா. உங்க பிள்ளைகளை வேர்த்துங்க ஆண்டவரே. உங்கள் ஸ்தோத்திரையா அப்பா. நீர் கிரியை செய்யும். நேற்று கூட குழந்தைல வியாதியில படிக்கல இருக்கிறவர்களுக்காக, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வமே உங்களுடைய பிள்ளைகளை விடுதலாக்கி சுகமாக்கி ஆண்டவரை கணம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கிரியை செய்யப்பா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். வேலை பார்க்கிற இடத்துல அவர்களை நீர் கணம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே. கிரியை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.